ஸ்டேஜ்லயே நடந்த ஒரு நல்ல விஷயம்னா உன்னோட விஷயம் தான். யா குறிப்பா வந்து கமல் சார் வந்து அப்படி அந்த வயித்துல கை வச்சோடனே இதயம் 80% அப்படின்னு அந்த மொமெண்ட் இல்ல. வைஷாலி எப்படி ரொம்ப ரிலீஜியஸா ஒரு பக்திமானா இல்ல செம்ம ரிலீஜியஸ்? அப்படியா? எந்த சாமியை ரொம்ப விரும்பி? பின்னாடி பார் வேல். முருகர். ஆமா, இது எல்லாரையும் வச்சிருக்க நைஸ். அதெல்லாம் நாங்க ஓகே தான். பிரசவத்துக்கு இலவசமா நாங்க வரும் ஆட்டோ மாதிரி தான் இந்த ஷோ. நான் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா. வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ. வெல், என் கெரியர்ல நான் பல ஷோ பண்ணியிருக்கேன். ஆனா கேரிங்கா இருக்கிறவங்களோட இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷோ பண்றேன். இட்ஸ் வைஷாலி. ஹாய். அதாவது விவேக் சார் சொல்ற மாதிரி இந்த லவ் பண்றதுக்காக வந்து மதம் மாதிரி ஜாதி மாறி பச்சை ஞான் ஸ்டேட்டே மாறி, ஆனா இந்த இட்ஸ் மை ஷோக்காக நான் லொகேஷனே மாறி. நல்லதானே? ஆமா, ஒரு புள்ளத்தாச்சி பொம்பளைக்காக நீங்க வந்து இடம் மாதிரி அவங்க இடத்துக்கே வந்து ஷூட் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம். பெரிய விஷயம். முதல் தடவை என்னோட இட்ஸ் மை ஷோட லொகேஷனே அந்த மாதிரி இருக்கேன். பரவாயில்ல, சூப்பர் டூப்பர் ஹிட்டா வரட்டும். ஆனா சென்னைக்கு மிக அருகில் சொன்னா அந்த மிக அருகிலுக்கு நாங்க எவ்வளவு? ஹலோ, உங்க வீடு தான் சென்னைக்கு அவுட்டர்ல இருக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஷூட்டிங் ஏரியாக்கு சுத்தி. ஓ, அதாவது இப்போ வந்து சரௌண்டிங்ல இருக்கும். தேனாம்பேட்டு, ராயப்பேட்டை, ஆழ்வார்பேட்டை, டி நகர் இதெல்லாம் அவுட் ஆஃப் சென்னை ஆயிடுச்சு. இப்போ இந்த அவுட் ஆஃப் சென்னை இல்ல, அது அந்த சைடு சென்னை, அந்த சைடு சென்னை. நாங்க வந்து இப்போ ஷூட்டிங் ஏரியாக்கு பக்கத்துல இருக்கிறோம். அதாவது இந்த காட்டுப்பாக்கம், தஞ்சாவூர் இதெல்லாம் கூட சென்னையா ஏத்துக்கலாம். காட்டுப்பாக்கம், போரூர், வல்சரவாக்கம் இதெல்லாம் ஷூட்டிங் ஏரியா, மெயின் சிட்டி ஆஃப் சென்னைல. ஓகே, சரி, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஸ்ட்ரைட்டா ஷோக்குள்ள போயிடலாமா? போலாமே. ஓகே, சோ இட்ஸ் மை ஷோல வந்து 3 ஓவர்ஸ். எஸ்டிடி, தில்லுக்கு துட்டு, டாஸ், அப்புறம் பேசு. சோ முதல்ல எஸ்டிடி. எஸ்டிடின்னா வரலாறு தானே. இல்ல, உன்னை பத்தி நிறைய வரலாறு எனக்கே தெரியும் அப்படிங்கறதுனால நம்ம ரொம்ப பேசணும். நான் சமீபத்துல அந்த விஷயத்த பத்தியே பேசிடலாம். லேட்டஸ்டா வளைகாப்பு ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடி. இந்த பர்த்டே ஃபங்க்ஷன்னா வருஷம் வரும். வளைகாப்பு எப்பயோ ஃபர்ஸ்ட் டைம் என்னன்னா அடிக்கடி ஒரு 2 குழந்தை 3 குழந்தைன்னா வைப்பாங்களா? என்ன 2வது குழந்தைக்கலாம் வளைகாப்பு தெரியலையே. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் மாமா இருக்கேன்ல. ஓ, அதனால செகண்ட் டைம் ஆனா அப்படி யோசிச்சுட்டு சொல்றேன். அந்த குழந்தை என்ன கஷ்டப்பட போதோ அதை நினைச்சாதான். ஏற்கனவே இருக்கிற குழந்தை என்ன கஷ்டப்பட்டு. சரி, எப்படி இருந்துச்சு வளைகாப்பு மூமெண்ட்ஸ்? குட், செம்மையா அந்த டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். லைக் நம்ம எப்பவுமே வந்து வீட்ல வந்து இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ல ரெகுலரா பண்ண மாட்டோம்ல. இந்த வளைகாப்பு டைம்ல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு வளையல் போடுறது, மஞ்சள் வைக்கிறது, எல்லாரும் பிளஸ் பண்ணிட்டு போறது, அது வேற லெவல். ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வைப் எக்ஸ்பீரியன்ஸ். சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்குல்ல? அது நம்ம யூஸ்வலா ஷூட்டிங் கெட்டப்ப விட இதுக்காக ரெடி ஆகி எல்லாரும் வந்து நம்மள பார்த்து பிளஸ் பண்ணிட்டு போகும்போது செமையாச்சு. உங்க வீட்ல ஒரு பையன் இருந்தான், ஒரு ஸ்மால் பாய். அவன் ஃபுல்லா இதே தான் அடிக்ட் ஆகி பாத்துட்டு இருந்தான். அந்த வீடியோ கூட நான் போடுறேன், நீங்க பாருங்க. ஓ, அவன் அடிக்ட் ஆகி பாத்துட்டு இருந்தான். நீ திணற அவனை வந்து தள்ளி விட்டுடா. நீ தூங்குடா டோனி, தூங்குடா. இந்த டோனி பையன் எனக்கு கீழே தான் உட்காந்துருந்தான் இவ்வளவு நேரம். இப்பதான் அங்க எந்திரிச்சு போயிருக்கான். ஏன்னா நீ பண்ண டார்ச்சர்னால இருந்து போயிருக்கோம். ஷோ பண்ணணும் ப்ளீஸ், எந்திரிச்சு போ அப்படின்னு சொல்லிட்டோம். சரி, நிறைய பேர் கிஃப்ட் எல்லாம் பண்ணாங்கல்ல. ஆமா, ஏதாச்சும் ஒரு வெரி ஃபேவரட் ரொம்ப முக்கியமான ஒரு கிஃப்ட்னா யாரோட கிஃப்ட் சொல்லுவேன்? இப்போ நம்ம சீமந்தம் பண்றோம்ல, சீமந்தம் பண்ணும் போது ஊர் சைடு முறையில என்னன்னா கையில வந்து அந்த சில்வர் கலர் பேங்கிள் போடுவாங்களாமா. சோ அது வந்து நிறைய பேர் எனக்கு போட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி ப்ரொசீஜரே எனக்கு தெரியாது. எனக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. இனிமே நம்ம யார் வளைகாப்பு போனாலும் இதெல்லாம் பண்ணணும்னு இப்பதான் கத்துக்கிட்டு வரேன். சோ அது நிறைய பேர் போட்டாங்க அந்த பேங்கிள். யாருன்னா அஸ்வத் கண்மணி, கார்த்தி அண்ணா, காயத்ரி, அதுக்கப்புறம் நாஞ்சில் மரியா, அப்புறம் ரோபோ சங்கர், இந்திரஜா பாப்பாவும் கார்த்தி அண்ணாவும். அதனால ஃபைன். ஸோ இந்த மாதிரி வரலாறு பேசும்போது ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா, அது அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு குட்டி விஷ் ஒரு பிளெஸிங் என்னோட பாப்பா கிடைக்குமா? அன்பின் பாதை சேர்ந்தவனுக்கு முடிவே இல்லையடா. ஓகே, அமேசிங்கான ஒரு மூமெண்ட்ல. அதாவது ஆக்சுவலா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அங்க கமல் சாரே சொன்னாரு, என்ன வரவங்களாம் வந்து யாருமே ப்ராப்பரா கேள்வியே கேட்க மாட்டேங்கிறீங்க, சும்மா வரீங்க கெட்டி பிடிக்கணும் போறீங்க, யாருமே கேள்வி கேட்கலையா போது எனக்கு டே என்ன மேடையில ஏத்துக்கடா அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு கடுப்பா தான் பாத்துட்டு இருந்தேன். பிகாஸ் என்ன வந்து லாஸ்டா ஏத்துறேன்னு சொன்னாங்க. அன்பார்ச்சுனேட்லி அதுக்குள்ள டைம் இல்லாம போயிருச்சு. ஏத்துறேன்னு சொன்னாங்களா? என்ன வந்து ஸ்பெஷலா கமல் சார் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு வச்சிருந்தாங்க. சோ அதனாலதான் நான் ஃப்ரெண்ட் சீட்ல தான் இருந்தேன். சோ நான் வாண்டடா யூ நோ ஐ லவ் சினிமா அண்ட் ஐ லவ் கமல் சார். அதெல்லாம் தெரியும். பட் ஆனா உனக்கு குடுக்குறேன்னு சொல்லிருந்தாங்க. எனக்கு அப்படிலாம் சொல்லவே. அதுதான் நான் வந்து வெயிட் பண்ணிருக்கேன். பட் நான் என்ன நினைச்சிட்டு லைக் மேல ஏறவங்களாம் நல்ல கேள்வியா கேட்பாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கும்போது யாருமே அப்படி கேட்கல. ரொம்ப ஃபெட்டப் ஆகி உட்காந்துட்டு இருக்கும்போது ஸ்டேஜ்லயே நடந்த ஒரு நல்ல விஷயம்னா உன்னோட விஷயம் தான். யா குறிப்பா வந்து கமல் சார் வந்து அப்படி அந்த வயித்துல கை வச்சோடனே இதயம் 80% அப்படின்னு அந்த மொமெண்ட் இல்ல.
அந்த சாங் கேட்ட உடனே ஒரு மாதிரி இருந்தது. உனக்கு எப்படி இருந்தது? நான் தான் சொல்றேன்ல, நம்ம எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணாம திடீர்னு எதிர்பாராம நடக்கும்போது அந்த மொமெண்ட் நம்மளுக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் மொமெண்டா அப்படியே வந்து கண்ணெல்லாம் கலங்கிடும்ல, அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அது. ஏன்னா எப்படி சொல்ல, அவ்வளோ பேர் இருந்தாங்க, நம்மளுக்கு அட்லீஸ்ட் உனக்காவது வந்து கேள்வி கேட்க சான்ஸ் தருவேன்னு சொன்ன. எனக்கு அந்த மாதிரி ஒண்ணு இல்ல. ரீசன் வந்து அங்க ஒர்க்கிங் டீம் வந்து எனக்கு தெரிஞ்சவங்க. சோ நாங்க ஆல்ரெடி பேசிட்டோம், நாங்க வந்து கேப்போம்ட்டு. இது வந்து எனக்கும் தெரியும், உன்னை கூப்பிட்டது வந்து இட்ஸ் லாஸ்ட் மினிட் சடனா. எனக்கு வந்து அங்க வந்து பிராங்கும் அஸ்வத்தும் தான் அது ஹெல்ப்பே பண்ணாங்க. ஸோ அந்த மொமெண்ட் வந்து உண்மையாவே அவங்களாலதான் எனக்கு நடந்தது. நான் என்ன சொல்வேன், அந்த இடத்துல போய் டோட்டல் பிளாங்க் ஆயிட்டேன். ஏன்னா நான் வந்து லைக் எப்படி சொல்ல, மேனிஃபெஸ்ட் பண்ண ஒரு விஷயம். எனக்கும் என் பாப்பா வந்து ஒரு பெரிய உலக நாயகன், கதாநாயகன் ஆகணும், பெரிய ஆக்டர் ஆக்ட்ரஸ் ஆகணும். சோ உன் குழந்தைய வந்து சினிமால தான் விட போறேன். எனக்கு அது ஆசை. அவங்களுக்கு என்ன ஆசை நம்மளுக்கு தெரியாதுல்ல. பட் நான் வந்து ஆசைப்படுறது அதுதான். அவருக்கு என்ன ஆசை? உன் கணவருக்கு? என் கணவருக்கு அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதை நிறைவேற்றி கொடுக்கணும் வந்து அது அவரோட ஆசையா. நல்ல ஆசை. அது வந்து எனக்கு டபுள் டமாக்கா மொமெண்ட். ஒன்னு கமல் சார் பிளஸ் பண்ணுது, இன்னொன்னு வந்து நான் டை ஹார்ட் ஃபேன் ஆஃப் த்ரிஷா. அவங்க நான் வந்து நான் கேட்டுட்டே இருந்தேன், நான் த்ரிஷா மேம் மொத்தம் எப்படியாவது பார்த்து ஒரு ஹக்கு பண்ணிக்கணும், அந்த ஷோக்கு நான் வரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அது ரொம்ப கஷ்டம்னு சொன்னேன். நான் கேட்டதே அது ஒண்ணுதான். ஆனா அது வந்து அன்னைக்கு யாருக்குமே அது கிடைக்கல, எனக்கு மட்டும் அந்த சான்ஸ் கிடைச்சது. அப்படியே ஜாலி ஆயிட்டு, ஐயோ அவங்க கிட்ட கட்டி முடிச்சிட்டாங்க. நானும் ஒர்க் பண்ணிருக்கேன். என்னன்னா நம்ம நார்மலா இருந்ததா கூட இந்த மொமெண்ட் கிடைச்சிருக்குமான்னு தெரியல. பாப்பாவை வச்சு அந்த ஒரு பிளெஸிங் கிடைச்சது, அந்த மொமெண்ட் கிடைச்சது. அப்பதான் சந்தோஷப்பட்டல. ஆமா, ஐயோ அப்பா இதுக்கு மம்மியானது நல்லா இருக்கேடா. ஓகே, சோ மம்மி ஆனதுனால பல ப்ளஸ் பாயிண்ட்லாம் வாழ்க்கையில வந்துட்டு இருக்கு, அதை வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். போதும், நம்ம எஸ்டிடி பேசுனது. அடுத்த ஓவருக்கு போயிடலாமா? போலாம். சூப்பர். அடுத்த ஓவர் வந்து தில்லுக்கு துட்டு. இதுதான் அந்த தில்லுக்கு துட்டு. இது எத்தனை கடையே பரப்பி வச்சிருக்கேன் பாரு. கிட்டத்தட்ட உன்னுடைய வீடே வந்து நான் ஸ்டூடியோவா மாத்திருக்கேன், மார்க்கெட்டா மாத்திருக்கேன். இன்னைக்கு 5 கிரீன் கார்டு இருக்கு, 5 ரெட் கார்டு இருக்கு. ஓகேவா? சோ இந்த 10 கார்டுல நீ மொத்தமாவே 5 கார்டு தான் எடுக்க போற. கிரீன் கார்டுல இருக்க கேள்விகள்லாம் வந்து நார்மலான கேள்விகள். ரெட் கார்டுல இருக்க கேள்விகள்லாம் கொஞ்சம் ஏடா கூடமான ஒரு கேள்விகள். அப்ப அது வேண்டாம், ரிஜெக்ட் பண்ணிடு. அங்கதான் ஹைலைட். கிரீன் கார்டு எடுத்தா உனக்கு எதுவுமே கிடைக்காது. ஆனா ரெட் கார்டு எடுத்தா இமிடியேட்டா உனக்கு ஒரு 500 rupees ஜிபே ஆயிடும். பட் நீ அந்த கார்டு எடுத்துட்டு அந்த கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ல பிடிக்கல, இல்ல வேணாம்னு நினைச்சனா பரவாயில்ல, கார்டை வச்சிடலாம். பட் அதை எடுத்ததுக்காக நீ பக்கத்துல இருக்க டேர் பண்ணணும். பக்கத்துல இருக்கிற டேர்னா இது முன்னாடி இது இருக்குன்னா இந்த டேர் பண்ணணும். அந்த டேர் பண்ணணும், அவ்வளவுதான். மூக்குப்பிடி இருக்குன்னா எடுத்து மூக்குல போடணும். மூக்குல போடணும். ஒரு புள்ளத்தாச்சி அம்மா கிட்ட போய் இப்படி சொல்லு, மூக்குப்பிடி போட்டா தும்முனா மூக்கு கிளியர் ஆகி புள்ள பிரைட்டா பிறகும்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஆடிடலாமா? ஓகே, கம் ஆன். திஸ் இஸ் தி செகண்ட் ஓவர் of this match. ஓகே, இல்லக்கு துட்டு. பச்சை கார்டு எடுக்க போறியா, சிகப்பு கார்டு எடுக்க போறியா? இல்ல, எடுத்த உடனே நம்ம கிரீன்ல இருந்து ஸ்டார்ட் ஒரு பாசிட்டிவ். வரவங்க எல்லாம் இதான் சொல்றாங்க, பாசிட்டிவ் ஆரம்பிக்கணும். ஓ அப்படியே? ஆமா, எல்லாரும் கிரீன் கார்டு தான் எடுப்பாங்க. கிரீன் கார்டுனா வழக்கமா நான் எடுப்பேன், ரெட் கார்டுனா நீ எடுக்க போற. சரி, ஓகே. ஓகே, கிரீன் கார்டு. நல்ல கார்டு எடுங்க. ரெண்டாவது கார்டு. ஓகே, எப்படி பண்ற அப்படினு ஒருத்தங்க கேட்டிருக்காங்க. ஹாய் வைஷு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ அம் ரியலி சாரி. உன்னோட வளகாப்புக்கு என்னால் அட்டென்ட் பண்ண முடியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கன்னடா ஸ்கெடியூல் இது. அண்ட் அன்எக்ஸ்பெக்டட்லி அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கிறதுனால சடனாக ஊருக்கு வர வேண்டியதாக இருக்குது. இப்போ ஊரில் தான் இருக்கேன். சடனாக ஒரு அட்மிட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. அதனால பட் ஸ்கெடியூலுக்கு டெஃபினட்டாக வரதான் போகிறேன். சென்னைக்கு வந்த உடனே டெஃபினட்டாக மீட் பண்ண போகிறேன். அண்ட் ஐம் எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி வைஷு. எல்லாம் நான் தான் நினைக்கிறேன். ஐ திங்க் ப்ரெக்னென்ட்டான ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லைஃப்ல எல்லாம் நல்லபடியாக நடந்துச்சு. அண்ட் ஹாப்பி ஃபார் யூ, எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி ஃபார் யூ. அண்ட் எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு, ஓகே வைஷு கிட்ட. என்னன்னா, இந்த டைம்லயோ எப்படியும் உன்னால இவ்வளோ ஆக்டிவா இருக்க முடியுது. ஹாப்பி, சூப்பர் ஆக்டிவா இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பட் ஸ்டில் எனக்கு ஒரு டவுட் தான். ஏன்னா யூஸ்வலி நம்ம கேட்டிருப்போம்ல, என்னன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, புரிஞ்சிருச்சு அவ்வளவுதான். பட் அதுக்கு முன்னாடி she feel very sorry, ஃபங்க்ஷனுக்கு வர முடியலன்னு. பாவம் அவங்க அப்பா ஹாஸ்பிடல்ல இருக்காங்க கூட. நான் ஆக்சுவலி அவளுக்கு ரொம்ப கால் பண்ணேன். ஓகே, அவ வந்து செம்ம பிஸியா இருந்தா. எனக்கு தெரியும், அவ வந்து லைக் 30 டேஸும் ஒர்க் பண்ற ஒரு பொண்ணு. ஓகே, செம்ம பிஸி. அவளுக்கு வந்து எப்படி சொல்ல, அவளுக்கு வெளி உலகம் போகணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஈவென்ட் அக்கேஷன்லாம் அட்டென்ட் பண்ணணும் அவளுக்கு ரொம்ப ஆசை. பட் அன்பார்ச்சுனேட்லி அவ எல்லா டைமுமே ஷூட்ல ஸ்டக் ஆயிடும். எந்த ஒரு
ஈவெண்ட்டுக்குமே அவளால அட்டெண்டே பண்ண முடியாது. எப்போ பார்த்தாலும் ஷூட்ல இருக்கா. ஐம் ஹாப்பி அவ 30 டேஸும் பிஸியா இருக்குது. பட் அவளுக்கும் ஒரு ஆசை இருக்கும்ல, நம்மளும் இப்ப என்னன்னா நம்ம ஃபங்க்ஷன்ல அட்டென்ட் பண்ணணும் ஆசை, அவளுக்கும் அந்த மாதிரி ஆசை இருக்கு. சோ இதுவும் அவ கண்டிப்பா ஆசைப்பட்டிருப்பா, எனக்கு நல்லா தெரியும். நான் ஷூட்ல பாக்கும்போது சொல்லிட்டேப்பா ஃபங்க்ஷன் சொல்லிடுன்னு. அவளுக்கு தான் ஃபர்ஸ்ட் தெரியுமா நீ பிரெக்னன்ட் ஆனது? ஆமா, ஷூட்டிங் ஸ்பாட்ல இருக்கும்போதே ரைட். அண்ட் ஓகே அனு, பரவாயில்ல, நீ இந்த வீடியோ பாரு, எனி டைம் வீட்டுக்கு வா, நம்ம மீட் பண்ணலாம். எனி டைம் நீயும் பாப்பா பிறந்ததுக்கு அப்புறம் பாப்பாவையும் வந்து பார்க்கலாம். அதான் கேட்ட கேள்விதான் எனக்குமே அந்த டவுட். எல்லாரும் வந்து இந்த புள்ளத்தாச்சியா இருக்காங்கன்னா பார்த்து நடப்பாங்க. நீ என்னன்னா இந்த டைவ் அடிக்கிற, டான்ஸ் ஆடுற, ரீல்ஸ் பண்ற, எப்படி? ஆக்சுவலா சொல்ல போனா நம்மளுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம பண்ணோம்னா எப்படி இருந்தாலும் பண்ணிட்டே இருப்போம். அந்த மாதிரி நம்ம இந்த இண்டஸ்ட்ரி கஷ்டப்பட்டு வந்தோமா, எனக்கு என் ஒர்க்னா எதுவா இருந்தாலும் நான் பண்ணிடுவேன். அதனால நான் பிரெக்னெண்டா இருந்தாலுமே எனக்கு ஒர்க், இப்ப கூட நான் தூங்கிட்டே இருக்கேன், தூங்காம கூட ஒர்க் பண்ணாலும் பண்ணுவேன், சாப்பிடாம கூட ஒர்க் பண்ணா பண்ணுவேன். அந்த மாதிரி என் ஒர்க்னா அப்படி பண்ணிடுவேன். அண்ட் பை காட்ஸ் கிரேஸ் பாப்பாவும் அது கோஆப்ரேட் பண்ணதுனால நான் என்னால இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியுது. ஸோ அது வந்து காட் பிளெஸிங் பிளஸ் எல்லாரோட பிளெஸிங்னாலதான் என்னால இப்போ வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியுது. அது எல்லாருக்கும் அந்த சான்ஸ் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஸோ பிரெக்னன்ட் டைம்ல இன்னும் என் ப்ராஜெக்ட்லாம் போயிட்டு இருக்கிறதுனால. இந்த டேட்ஸ் எல்லாம் சொல்லிருப்பாங்களே, சொன்னாங்களா இல்லையா? எந்த டேட்ஸ்? குழந்தை எப்போ பிறக்கும் அப்படிங்க சொன்னாங்க. எப்போ சொல்லிருக்காங்க? ஒரு 2 மாசத்துல. 2 மாசத்துல? அப்ப எப்போ வரைக்கும் ஒர்க் பண்றதா பிளான்? அடுத்த மாசம் வரைக்கும். அடுத்த மாசம் வரைக்கும்? ஓகே. இல்ல நான் இல்ல என்ன இன்னும் 1 வாரம் இருக்கு, அது வரைக்கும் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்ட்டு. இல்ல என்ன விட்டா லாஸ்ட் டே வரைக்கும் கூட ஒர்க் பண்ணுவேன் அந்த மாதிரி. ஷூட்டிங் இல்லன்னா என்ன, வெளி ஆக்டிவிட்டிஸ் நிறைய இருக்குல்ல, எல்லா ஒர்க்கும் பண்ணிட்டு தான் இருப்பேன். ஓகே. அந்த ஹாஸ்பிடல் போறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்ணுவேன். அது கன்சிடரே பண்ணல நாங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அது எல்லாரும் சொல்லுவாங்க ஒர்க் பண்ணாதீங்க, வீட்ல ரெஸ்ட் எடுங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இப்போ இந்த பிரெக்னன்சி டைம்ல நிறைய மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் இருக்கும், நிறைய ஸ்ட்ரெஸ் எல்லாம் பயம் வரும். என்ன ஆகும் ஏதாகும். இல்லன்னா என்னன்னா நம்ம வீட்லயே இருக்கும் போது எல்லாரும் கொடுக்குற அட்வைஸ் வந்து நம்மளுக்கு அதுல நெகட்டிவ் தாட்ஸ் எடுத்துப்பாங்க. சோ நீ வந்து ஒர்க் போயிட்டே உனக்கு பிடிச்ச வேலையை நீ செய்யும் போது ஃபுல் டே எங்கேஜ்டா இருப்ப. சோ நீ எந்த தாட்ஸ் நெகட்டிவ் தாட்ஸும் உனக்குள்ள போகாது. சோ நீ ஹாப்பியா உன்னோட வேர்ல்ட்ல இருப்ப. நீ ஹாப்பியா இருக்கும்போது பாப்பாவும் ஹாப்பியா இருக்கும். சோ நான் இந்த 6 months வந்து ஹாப்பியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். I'm feeling happy. ஓகே. சோ ஒரு கார்டு எடுத்தாச்சு, இன்னும் 4 கார்டு எடுக்கணும். அடுத்த கார்டு என்ன கார்டுனா, அதாவது கோல்டு, சில்வர், பிரான்ஸ் மெடல் இருக்கு. இந்த 3 மெடல்ல நீ ஒர்க் பண்ண 3 சேனல்ஸ்ல கொடுக்கணும். சோ யாருக்கு கோல்டு மெடல் கொடுப்ப, யாருக்கு சில்வர் மெடல், யாருக்கு பிரான்ஸ் மெடல்? சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ். ஓகே, கோல்ட் ஆல்வேஸ் விஜய் டிவி. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு நேம் ரெகக்னிஷன், எனக்கு ப்ராஜெக்ட் நான் பண்ண நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து விஜய்ல தான். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் preference is always gold medal for விஜய் டிவி. விஜய் டிவி. சில்வர் ஜீ or sun? I think silver I can go ahead with sun டிவி. ஏன்னா விஜய்க்கு அடுத்தது நான் நிறைய பண்ணது சன்ல தான். லைக் விஜய்ல ஒரு டைப் ஆஃப் எனக்கு ஃபேம் அண்ட் ரெஸ்பான்ஸ் கிடைச்சதுன்னா அதுக்கு ஈக்குவலாவே எனக்கு சன்லயும் கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு சன்ல வந்து நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்றேன், இன்னொரு ப்ராஜெக்ட் அவங்க வந்து பேக் டு பேக் கொடுத்துட்டே இருக்காங்க. அதே மாதிரி விஜய் எனக்கு வந்து ரெண்டுமே 2 வீடு மாதிரி, பிறந்த வீடு புகுந்த வீடு அப்படி அந்த மாதிரி. ஆனா கோல்டு மெடல் விஜய் டிவிக்கு தான் கொடுத்திருக்காங்க. பட் ஏன் கோல்டு மெடல் விஜய் டிவி கொடுத்தேன்னா, நான் விஜய்ல வந்து லீடா பண்ணேன். லைக் நான் நிறைய இயர்ஸ் டிராவல் பண்ணேன், அங்க கொஞ்சம் ரெகக்னைஸ் பண்ணாங்க. மோர் தென் சன் டிவி. எனக்கு சன் டிவில பெருசா இன்னும் கிடைக்கல ஆஃபர். ப்ராபப்லி ஆஃப்டர் நான் மம்மியாய் வெளில வந்ததுக்கு அப்புறம், ஒரு கம்பேக் வந்ததுக்கு அப்புறம் சன்ல எனக்கு வந்து ஒரு பெரிய ஆஃபர் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஜீக்கு அந்த மெடல் கொடுத்துடலாமா? கொடுத்துருங்க மெடல். இது வந்து சும்மா தானே, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. அதனால எல்லாத்துக்கும் ஒரு சமாளிஃபிகேஷன். ஓகே, பட் வெல் சைட், நைஸ், சூப்பர். 3வது கார்டு பச்சை எடுக்கிறீங்களா, சிகப்பு எடுக்கிறீங்களா? பச்சை எடுப்பல. நீ பயந்து போய் ரொம்ப சிகப்பு ரொம்ப டேஞ்சரா இருக்கு. அந்த அளவுக்கு டேஞ்சரா இருக்கு. ஓகே, இதுல என்ன இருக்குன்னா, வெல் அன்ஃபர்கெட்டபிள் லவ்லி மூமெண்ட் வித் யுவர் பார்ட்னர் அப்படின்னா அது அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் வித் யுவர் பார்ட்னரா? உங்க பார்ட்னர் கொடுத்த ஒரு லவ்வபிள் மூமெண்ட், வாவ் அப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டாரு அப்படின்னு. வாவ் அப்படி ஃபீல் பண்ண வச்சுட்டாரு. நிறைய வாவ் மூமெண்ட் இருக்கே, ஏதாச்சும் ஒண்ணு. ஃபர்ஸ்ட் வந்து பிஃபோர் மேரேஜ் வந்து பிரைவேட் ஷிப் யாட்ச்ல பர்த்டே சர்ப்ரைஸ், மிடில் ஆஃப் தி சீல பிரைவேட் யாட்ச்ல பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணது, அது வேற லெவல்ல. ஓகே. ஏன்னா கடல் ரொம்ப பிடிக்கும். செகண்ட் வந்து இங்க இருந்து பெங்களூர் வரைக்கும் கூட்டிட்டு போயிட்டு அங்க வந்து தனி ஹெலிகாப்டர்ல, பிரைவேட் ஹெலிகாப்டர்ல என்ன வந்து கூட்டிட்டு போய் பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ண. எந்த இடம் அது? பெங்களூர்.
ஓ பெங்களூர்ல ஹெலிகாப்டரா அடேங்கப்பா. தனியா அங்க வந்து பிரைவேட் ஹெலிகாப்டர் நம்ம வந்து ப்ரீ புக் பண்ணிக்கணும். அது ஹெலிகாப்டர்ல கூட்டிட்டு போவாங்க. எவ்வளவு செலவாச்சு அது தெரியலையே. அவர்கிட்ட கேக்குறேன். ஆமா, ஏன்னா எனக்கு சொன்ன நெஞ்சு வலிச்சிரும்னு சொல்லல. ரைட். ஸோ பிரைவேட் ஹெலிகாப்டர்ல அந்த சர்ப்ரைஸ், பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணது. இது வந்து ஆஃப்டர் மேரேஜ். ஓகே. இப்போ தேர்ட் அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் வந்து எங்க பாப்பா. லைக் பொங்கல் அன்னைக்கு எங்களோட பிரெக்னன்சி ரிவீல் ஆன உடனே பாசிட்டிவ் வந்ததுனால 2 பேருக்கும் அது செம்ம மூமெண்ட். 2 பேரும் சேர்ந்து அந்த மூமெண்ட். அமேசிங், நைஸ் மூமெண்ட்ல. 2 பேருக்கு என்ன ஆசை? பொன் குழந்தை வேணும்னு ஆசையா இல்ல ஆண் குழந்தை வேணும்னு ஆசையா? அவருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பொண்ணு பிறந்தா நெக்ஸ்ட் பையன், இப்ப பையன் பிறந்தா நெக்ஸ்ட் பொண்ணு அப்படின்னு வரும். எனக்கு வந்து பர்சனலி எங்க அப்பாவுக்கு நாங்க 2மே பொண்ணுங்களா, எனக்கு வந்து ஒரு பொண்ணு பாப்பா வேணும்னு ஆசை. பெண் குழந்தை. ஓகே, சூப்பர், நைஸ், வாழ்த்துக்கள். அடுத்த கார்டு எடுத்துறோம். அடுத்தது சத்தியமா நான் கிரீன். ரெட் ரொம்ப டேஞ்சர். ரெட் ஒன்னு எடுக்கலாம், சும்மா எடுக்கலாமா? இல்ல, நான் ஒன்னு எடுத்துட்டு கிரீன் எடுத்துட்டு லாஸ்டா வேணா ரெட் எடுக்கிறேன். லாஸ்டா ரெட் எடுக்கிறியா? இது ரொம்ப ஈஸியா தான் இருக்குது, வெரி ஈஸி. சரி, எடு. நம்பி எடுக்கலாம். இந்தா. Who is your on screen best pair? Say one name. And யார் கூட பேர் பண்ணணும்னு ஆசை? சீரியல்ல. Who is your on screen best pair? ஆன் ஸ்கிரீன்ல யாரு பெஸ்ட் பேர் ஃபார் வைஷாலி? ஆன் ஸ்கிரீன்ல பெஸ்ட் பேர் ஆக்சுவலி பார்த்தா நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண 2 பேருமே வந்து ரொம்ப ஸ்வீட்டான பாய்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து முத்தழகு 3 years ஒர்க் பண்ண. அதுல ஆஷிஷ், அவனும் வந்து எப்படி சொல்ல செம்ம கம்ஃபர்டபிள், செம்ம ஃப்ரெண்ட்லி. இப்போ வரைக்கும் எனக்கு செம்ம ஃப்ரெண்டு. நெக்ஸ்ட் வந்து இப்போ மகாநதி சீரியல் சுவாமி, அவர் வந்து செம்ம ஒரு ஜென்டில்மேன், பக்கா ஜென்டில்மேன். லைக் எப்படி சொல்ல, ஒரு சுவாமி இஸ் பேர் டு லட்சுமி பிரியா தானே? ஆனா லவர்ல. ஓகே, நீ யூ ஆர் தி லவர். லவர். ஓ, ஐ see. அந்த மாதிரி சொல்றேன். மோஸ்ட் ஆஃப் தி சீன்ஸ் ஐ ஹேவ் வித் ஹிம். பட் முத்தழகுலயும் தான் எனக்கு கல்யாணம் ஆகல, பட் அவன் பேர் இல்ல, சுவாமி தான். ஆஷிஷ். ஓகே, சரி, யாராச்சும் ஒரு நேம், ஒரு பேர் வைஷாலி இது நல்ல பேர் அப்படின்னா ஆன் ஸ்கிரீன்ல? ஓகே, since I worked like almost 3 years with ஆஷிஷ். ஓகே, சூப்பர். சோ ஆஷிஷ் தான் இப்போதைக்கு ஆன் ஸ்கிரீன்ல எனக்கு பெட்டரான ஒரு பேர் அப்படின்னு வைஷாலி சொல்லிருக்கா. ஃபைனல் கார்டு கிரீனா இல்ல கிரீன்? கிரீன் போயிடலாமா? ஓகே, எல்லா கார்டும் நீ தான் எடுக்கிற. இவர் ஒரு டவுட் கேட்டிருக்காரு, கேட்டுருவோம். ஆக்சுவலாக இப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு லேட்டாக வருவார் அழகப்பன் அப்படின்வாங்க. நம்ம ஆன் டைமுக்கு தான் வருவோம். ஈவன் காலையில் மார்னிங் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு டப்பிங் முடிச்சுட்டு வருவோம். அப்புறம் வந்து ஆட்டிடியூட் ஆகிட்டார் கொஞ்சம் அப்படின்வாங்க. இதெல்லாம் வந்து ஒரு வதந்தின்றது தான் உண்மை. அந்த மாதிரி உன்னை பற்றி வெளியில் பரவுற ஒரு வதந்தி, அதாவது அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொல்லி ரூமர்ஸா? நிறைய ரூமர்ஸ். அதுக்கு முன்னாடி அவரை பத்தி சொன்னது உண்மையா? லேட்டா தான் வராப்ல ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு. யாரு? அழகப்பன். அழகு வந்து யூசுவலா லேட்டாலாம் வரமாட்டான். அவன் வந்து ஆக்சுவலி அவன் ஒர்க்ல ரொம்ப டெடிகேட்டட். எனக்கு தெரிஞ்சு அழகு நான் வந்து காலையில அவன் டப்பிங்ல போயிட்டு ஷார்ட்டுக்கு வருவான். ஒரு வேலை ஷார்ட் மட்டும் இருந்ததுன்னா டைரக்டா ஷூட்டிங் ஸ்பாட்டே வந்துடுவான். அவன் ஷூட் சீன் எடுக்கிறாங்களோ இல்லையோ காலையில வந்துடும். அதெல்லாம் இல்ல தப்பு. அப்ப சம்திங் ஒரு ரூமர் அழகப்பன் பத்தி அப்படிலாம் இல்ல. அவரு உங்களை பத்தி வந்த ரூமர் என்ன? என்ன பத்தியா? அது என்னன்னா ரூமர்ஸ் எப்படி சொல்லணும், நம்ம நிறைய நெகட்டிவ் கேரக்டர் பண்றோம்ல, அவங்க அதுதான் நம்ம ஒரிஜினாலிட்டி கேரக்டர்னு நினைச்சிட்டு வெளில அப்படியே பரவிடுவாங்க ஃபுல்லா. லைக் ஷீ இஸ் லைக் தட், இதுதான் அவ கேரக்டர் அப்படின்னு அவங்களே ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்துடும். இப்ப நம்ம நெகட்டிவா பண்ணிட்டு இருக்கனால வெளியில என்ன நினைப்பாங்கன்னா இது ரொம்ப ஆட்டிடியூடான பொண்ணு தான், இவ இப்படிதான், இவ திமிர் பிடிச்சவ அப்படின்னு நினைப்பாங்க. பட் தென் லேட்டர் என்கிட்ட பழகினதுக்கு அப்புறம் எல்லாம் சொல்லுவாங்க, என்ன நீங்க சீரியலுக்கும் உங்களோட ஒரிஜினல் கேரக்டருக்கும் செம்ம டிஃபரன்ஸ், செம்ம ஸ்வீட்டா இருக்கீங்க. அண்ட் நான் மோர் ஓவர் வந்துட்டு என்னன்னா, நான் வந்து ஃபர்ஸ்ட் போனோன்னு பேச மாட்டேன், அமைதியா இருப்பேன். நம்ம அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் என்ன நினைக்கணும், ரொம்ப திமிர் பிடிச்சவ அப்படின்னு நிறைய பேர் எனக்கு இது சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த உடனே நான் நினைச்சிருக்கேன் நீங்க ரொம்ப திமிர் பிடிச்சவ, ரொம்ப ஹெட் வெயிட் அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களே எனக்கு சொல்லிருக்காங்க, சத்தியமா நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் கூட கேள்விப்பட்டிருக்கேன், வைஷாலி ரொம்ப சீனு போடுறாள் அப்படின்னு சில பேர் சொல்லியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் அப்படி இல்லை. அது சத்தியமா எனக்கு சூடு போட்டாலும் அது வரவே வராதுல்ல. ஓகே, ஸோ 5 கார்டு எடுத்தாச்சு. ஓவர், டன், முடிஞ்சிருச்சு. அமேசிங். ஓகே, லாஸ்ட் ஓவர் வந்துட்டோம். டாஸ் அப்புறம் பேசு. ஓகே, ஸோ இப்போ ஸ்க்ரீனில் வந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். அந்த கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறம் நம்ம டாஸ் போடுவோம். டாஸில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் டிசைட் பண்ணுவோம் இந்த கொஸ்டினுக்கு யார் ஆன்சர் பண்ண போகிறான்ட்டு. ஸோ கொஸ்டின் பார்த்துடலாமா? போகலாம்.
See the question. What kind of parent do you think you will be? I think இது டாஸ் போடலாம், நீ தான் சொல்லணும். என்னது? Head. It's head. What do you say? நான் தான் சொல்லணும். இதான் டிசிஷன் பண்ணணும். நீயே சொன்னா மக்கள் புரிஞ்சுப்பாங்க. நான் வந்து எப்படி இருப்பேன்னா, இப்போ எப்படி இருக்கணும் கோ வித் த ஃப்ளோ மாதிரி, அப்பயும் வந்து என் பாப்பா கிட்ட வந்து கோ வித் த ஃப்ளோவா தான் இருப்பேன். ஸோ இப்போ பிறக்கிற குழந்தை ஒரு பையன் வந்து ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஏதாச்சும் ஒரு பென்சில் பாக்கு திருடிட்டு வந்துட்டான், அவனுக்கு நீ எப்படி அட்வைஸ் பண்ணுவ, எந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவ? ஃபர்ஸ்ட் பேசிக் நான் வந்து ஆல்ரெடி மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், குழந்தைங்களை அடிக்க கூடாது. நம்ம வந்து எது வேணாலும் சொல்லி அவங்கள புரிய வச்சு வளர்க்கலாம், பட் அடிக்கிறது நோ. ஓகே, அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லி புரிய வைக்கணும். அவங்க ஒருவேளை நம்ம தப்பு பண்ற மாதிரி போக மாட்டாங்க, அதுக்குள்ள நம்ம அவங்களுக்கு எல்லாமே புரிய வச்சிருவோம். ஒருவேளை அவங்க தப்பு பண்ற மாதிரி இருந்தாலும் அது அதட்டி தான் சொல்லணுமே தவிர அடிக்க கூடாது. அதுல மட்டும் நான் உறுதியா இருக்கேன். வன்முறை கிடையவே கிடையாது. பாப்போம் அந்த குழந்தை பிறகுனா அது இல்ல, கேட்க. ஏன்னா நான் சின்ன வயசுல வந்து எங்க அம்மா வந்து நான் படிக்கணும் நான் வந்து எங்க அப்பா அம்மா எல்லாம் பெருசா படிக்காதனால நான் வந்து டாப்பர் ஆகணும். நான் இப்ப டாப்பர் தான் ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம். பட் அது வர்றதுக்கு அவங்க வந்து என்ன நிறைய எப்படி சொல்ல அடிச்சு மிரட்டி அப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க. என் குழந்தை இப்ப எங்க அம்மா அப்பா எல்லாம் ரியலைஸ் பண்ணாங்க, ஐயோ அதெல்லாம் குழந்தையெல்லாம் அப்படி பண்ணக்கூடாது. சோ நான் வந்து அது கத்துக்கிட்டதுனால என் குழந்தைக்கு அதெல்லாம் பண்ண மாட்டேன். சூப்பர். அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்ட்லியா இருந்து எங்க அதட்டணும் ஃப்ரெண்ட்லியா இருந்து அவங்களுக்கு வந்து கத்துத்தாங்க. அடுத்த கேள்வி பாப்போமா? Look the screen. What's something you love to do with your friends that you would never do with your partner? டாஸ் போடுறோம். Okay. Tail. It's tail. So you need to decide. நீ சொல்ற நான் சொல்லிட்டேன் அப்படின்ட்டு. நீ சொல்லு. பார்ட்னர் கூட பண்ண முடியாத ஒரு விஷயத்தை வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுவேன்? கிரிக்கெட்ல ஆடுவேன். which I can't do with my partner. நான் நினைச்சேன்டா, ஆனா சத்தியமா ஆனா இந்த பதில நீ சொல்லுவேன்னு நான் எதிர்பார்த்தேன். எங்கயாவது இத ஒரு வேர்ட் சொல்லுவேன்னு நினைச்சேன் கிரிக்கெட், ஆனா இதுக்கு யூஸ் பண்ணிட்ட பாத்தியா? Of course எனக்கு தெரியும். பட் ஆனா கரெக்ட். ஏன் பொண்ணு கிரிக்கெட்டரா கூடாது? மேபி அவ பவுலிங் போடலாம், நீ பேட்டிங் அடிக்கலாம். இல்ல அவ பேட்டிங் அடிக்கலாம், நீ பவுலிங் போடலாம். இது வரைக்கும் நான் ஓரளவு கொஞ்சம் ரூட் விட்டு பொண்ணுங்களுக்கு எல்லாமே கிரிக்கெட்னா என்னன்னு தெரியாது. ஐ மீன் நான் சும்மா சைட் அடிச்ச பொண்ணு தெரியுமே. அப்படியா? My God. ஆமால சிஎஸ்கே ஃபேன்ல பயங்கரமான சிஎஸ்கே எல்லா ஐபிஎல் மேட்சும் பாப்பியா? ஓகே. அப்படி சரி, லாஸ்ட் क्वेश्चन. The strangest dream you have ever had? நீயே சொல்லிடு, டாஸே வேண்டாம். கனவு. எனக்கு ஒரு கேவலமான ஒரு ஹேபிட் இருக்கு. நம்ம இப்ப ஏதாவது ஹாரர் படம் நைட்டு பார்த்துட்டு தூங்குறோம், இல்ல வேற ஏதாவது பேட் விஷயம் பார்த்துட்டு தூங்குறோம்னா அதுவே நைட்டு கனவா மாறிடும் தெரியுமா? ஆக்சுவலா எனக்கும் அப்படி வரும். உனக்கும் வருமா? ஆமா, நான் சந்திரமுகி படம் பார்த்துட்டு எங்க ஊர்ல நான் பார்த்தேன். ஊர்ல வந்து அங்க ரெஸ்ட் ரூம் எப்படின்னா ஒரு தோட மாதிரி இருக்கும், தாண்டி போனா அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும். சோ எனக்கு இந்த தோட்டத்துல போகும்போதெல்லாம் உண்மையிலேயே சந்திரமுகி பின்னாடி வர மாதிரியே ஒரு ஃபீல். அந்த மாதிரிதான். வைஷால் எப்படி ரொம்ப ரிலீஜியஸா ஒரு பக்திமானா இல்ல என்ன ரிலீஜியஸ்? அப்படியா? எந்த சாமியை ரொம்ப விரும்பி ஓன்லயே வச்சிருக்கீங்க? ஆஹா, ஆஞ்சநேயர், சாய்பாபா மற்றும் மதுரை மதுரை. ஐ ஹேவ் சம் நாலேஜ். அது இல்லாம தோ பின்னாடி பார் வேல். என்னமா இது எல்லாரையும் வச்சிருக்க உங்களுடைய போன்ல? நைஸ். என்ன இது எப்படி ஏதாச்சும் நடந்தா வேல் குத்திக்கலாம் இருக்கு? இல்லடா, இது வந்து சும்மா நம்ம பாதுகாப்புக்காக. லைக் எப்படின்னா, நான் வந்து மண்டே ஆனா சிவன், டியூஸ்டே ஆனா முருகர், தேர்ஸ்டே ஆனா சாய்பாபா, ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் ஃப்ரைடேனா மதுரை மீனாட்சி அம்மன், சாட்டர்டேனா இந்த மாதிரி பூவெல்லாம் மோசம் படத்துல ஒரு கோவில் சரலா மாதிரி ஒரு நாளைக்கும் ஒரு விரதம் இருக்கிறியா? விரதம் இல்ல, லைக் என்னன்னா நானாவே இது எடுத்துக்கிட்டேன். எப்படின்னா நம்ம வந்து கடவுள் கொடுத்த பிளெஸிங்னால தான் இப்போ வரைக்கும் ஒர்க் பண்றோம் அப்படின்னு. நான் ஒர்க் பிஸியான டைம்ல இருந்தே நான் யூஸ்வலி முன்னாடி எல்லாம் 7 டேஸும் நான்வெஜ் சாப்பிட்ற பர்சன். ஸோ நான் ஒர்க் வந்து இந்த மாதிரி பிஸி ஆனதுக்கு அப்புறம் நான் வந்து ஓகே நம்மளுக்கு கடவுள் இந்த பிளெஸிங் கொடுக்குறேன், நம்ம ஏதாவது நம்ம கிட்ட இருந்து ஒன்று கடவுளுக்கு இது பண்ணணும் அப்படின்னு நானா வந்து 7 நாள்ல வந்து ஒரு 3 டேஸ் வெஜிடேரியனா இருப்பேன். மீதி 4 நாள் நான்வெஜ் சாப்பிட்டேன். அந்த 3 டேஸ் வெஜிடேரியனா. ஸோ கடவுளுக்கு நம்ம வந்து ஒரு இது பண்ற அர்ப்பணிப்பு கொடுக்குறீங்க. ஓகே, அந்த மாதிரி. பட் இப்போ பிரெக்னெண்டா இருக்கிறதுனால சின்ஸ் அவங்க ப்ரோட்டீன் நிறைய எடுக்கணும்னு சொன்னனால இப்போ இந்த 9 மந்த்ஸ்க்கும் வந்து அதெல்லாம் பிரேக் பண்ணி வச்சிருக்கேன். 9 மந்த்ஸ்க்கு அப்புறம் திரும்பி என்னோட பக்திமான ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சூப்பர். ஓகே, சோ வைஷாலி, இட்ஸ் மை ஷோ, இட்ஸ் டன். 3 ஓவர் வந்து ஆமா முதல் தடவையா அங்க பாரு உன்னோட வீடியோ ஸ்டுடியோ மத்திய வந்து பண்ணிருக்கோம். அது எனக்காக பாப்பாக்காக பல கிலோமீட்டர் எல்லாத்தையும் மன்னிச்சிரேன். இந்த சென்னைக்கு மிக அருகில் அது மட்டும் தான் என்னால மன்னிக்கவே முடியாது. பட் அடுத்த வாட்டி உங்க வீட்டுக்கு அருகில் வரும்.
ஷியோர். பட் ஆனா பிரெக்னன்ட் லேடி இல்ல, அதனால இல்ல அதெல்லாம் நாங்க ஓகே தான். பிரசவத்துக்கு இலவசமா நாங்க வருவோம். ஆட்டோ மாதிரி தான் எங்க ஷோ. நாம் பிரசவத்துக்கு இலவசமா வாரேம்மா, உன் பிள்ளைக்கு ஒரு பேரு வச்சிருந்தாரேம்மா. நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன மாதிரி கெரியர்ல நிறைய ஷோ பண்ணிருக்கேன். கேரிங்கா இருக்கவங்களோட இதான் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஷோ. யா 100%. சோ இனிமே நிறைய கேரிங்கா இருக்கிறவங்களோட ஷோ பண்ணு. நோ கமெண்ட்ஸ். ஓகே. ஏன்னா நீ வந்து கேரிங் இல்லாதவங்களோட ஷோ பண்ணி தான் எனக்கு நல்லா ஃப்ளர்ட் பண்ற. இனிமே கேரிங்கா இருக்கிறவங்களோட போய் ஷோ பண்ணு. ரெஸ்பான்சிபிலிட்டியோட ஷோ பண்ணுவேன். ஒரு கவுண்டர் வருது, அதை நான் சொல்ல விரும்பல. அப்படி சரி, ஓகே ஓகே வைஷாலி, thank you so much for the அப்படியா? show. Done. நன்றி. Thank you.